பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாருக்குமே பழனி சொல்ல வர்றது புரியுறதே இல்ல. பழனி, என்னடா, என்ன விஷயத்த நீ சொல்ல வர? உனக்கு குழந்தை பிறக்க போகுதே, அந்த விஷயத்த சொல்ல வரியா? இல்ல இல்லக்கா, அந்த விஷயம் இல்ல. அப்ப வேற என்னடா விஷயம்? சரவணனுக்கும் குழந்தை பிறக்க போகுது, அந்த விஷயத்த சொல்ல வரியா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இது இன்னொரு குழந்தைன்னு சொன்னதும் உடனே செந்தில் மீனாவை பார்த்து, கள்ளி, என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியான்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல வராங்க. உடனே மீனா, ஐய வாய மூடுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில திட்டுறாங்க. டே, என்னடா இது, முள்ளங்காலுக்கும் முடிச்சுக்கும் முடிப்பு போடுற மாதிரி முடிப்பு போட்டுட்டு இருக்க, என்னடா விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ராஜியும் கதிரும் தான் அம்மா அப்பா ஆக போறாங்க. கூடி சீக்கிரம் நம்ம ராஜி வயித்துல குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜி வந்து, சித்தப்பா கொஞ்சம் பொருளுன்னு சொன்னா கூட, இங்க பாருங்க, மெடிக்கல் ஷாப்ல இருந்து கிட்டு கதிர் யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்தான். அத நான் வாங்கி பார்த்துட்டேன். இல்லனா நம்ம கிட்ட இவங்க சொல்லிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. உடனே எல்லாருமே மாறி மாறி நம்ம ராஜுக்கும் கதிருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ராஜு சொல்ல வர்றதையும் யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்ல, கதிர் சொல்ல வர்றதையும் யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. பழனிக்கு தப்பாம சுகன்யாவும் அதே ஒரு வேலையை முத்துவேல் கிட்ட சக்திவேல் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. முத்துவேல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பவே ராஜி பார்க்கணும் போல இருக்கு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ராஜின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு வளகாப்பு பண்ணி இவளை அப்படி உள்ளங்கையில வச்சு நாங்க தாங்கணும், நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமான்னு சொல்லிட்டு வடிவு கேக்குறாங்க. இல்ல இல்ல, வளகாப்பு பண்ணிட்டு நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் உடனே ராஜி, என்னது வளகாப்பா? இங்க பாருங்க, கிட்ல நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கவே இல்ல, கன்ஃபார்ம் பண்ணாதையே ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி, நாள் தள்ளி போயிருக்கு, வாமிட்டிங் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தானே நீ கிட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்க. உனக்கு சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபார்மா தான் இருக்கும். நம்ம கிட் வாங்கி எல்லாம் செக் பண்ண வேண்டாம், டாக்டர் கிட்ட நேராவே போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம், இன்னும் 2 நாள் போகட்டும்னு சொல்லி பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ராஜி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, அத்தை 2 நாள் எதுக்காக அத்தை வெயிட் பண்ணணும், இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, சரி தாராளமா போயிட்டு வரலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சுகன்யா அங்க வராங்க. உங்களை வந்து முத்துவேல் மாமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நீ வருவியா ராஜி, இல்ல அவங்கள இங்க வர சொல்லட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நாங்களே வரோம்னு சொல்லிட்டு கதிர் ராஜி அங்க இருந்து போனதும், ராஜி வாமா வான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு முத்துவேல் வந்து 2 பேரையும் கட்டி பிடிச்சு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ராஜி அப்பயும் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு ஈவினிங் போலான்னு இருக்கு, முதல்ல கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும், நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேலும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு, ராஜி என்ன சின்ன தாத்தா வாய்க்கிட்ட, நிஜமாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. குமார் வராங்க. குமார்கிட்டயும், டேய் நீ தாய் மாமா ஆயிட்டதான்னு சொன்னதும் குமார் அவ்வளவு சந்தோஷப்பட்டு ராஜியை கட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மொத்தத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே ராஜி கர்ப்பமா இருப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.